8 ஜனவரி 2026 திருக்காட்சி விழாவிற்கு பின்வரும் வியாழன் நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 14 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லோரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசேயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த பொழுது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏன் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடங்களில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தது. அப்பொழுது அவர் அவர்கள் நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என்று கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, இன்றைய நாளில் செவர்னஸ் என்னும் புனிதருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். ரோமையில் உள்ள ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்த இவர் துறவியாக மாறி ஆண்டு நற்செய்தி அறிவித்தும் பலரை குணப்படுத்தினார். இவர் துணி நெய்பவர், கைதிகளுக்கும் பாதுகாவலராக இருக்கின்றார். இன்றைய நாளில் நாம் செபிக்கப் போகின்ற ஒவ்வொரு கருத்துக்கள், இன்றைய காணொலி வழியாக நீங்கள் ஒப்புக் கொடுக்க போகின்ற ஒரு கருத்துக்கள், உங்களுடைய இதயத்தில் இருக்கின்ற குடும்ப தேவைகள் அனைத்தையும் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நான் செபித்து இறை ஆசிரை பெற்றுத்தர என்னுடைய திருப்பலியை உங்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது 3 முக்கிய வார்த்தைகளை நினைவில் கொள்ள வேண்டும். முதலாவது தூய ஆவி, இரண்டாவது ஆண்டவர் இயேசுனுடைய பணித்திட்டங்கள், மூன்றாவது இன்று என்ற ஒரு வார்த்தை. அதாவது முதலில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியை துவங்குவதற்கு முன்பாக தூய ஆவியரால் ஆட்கொள்ளப்படுகிறார். அந்த தூயானுடைய அதிகாரத்தின் வழியாக தனது சோதனைகளுக்கு பிறகு அந்த வல்லமையோடு கலிலேயாவுக்கு திரும்பி அவர் வளர்ந்த நாசரேத்து ஊரில் தொழுகை கூடத்திற்கு சென்று இறைவாக்கினருடைய நூலை எடுத்து வாசிக்கிறார். ஆக அதனுடைய முதல் காரணியாக இருப்பவர் தூய ஆவி. அந்த தூய ஆவி வழியால் அவர் ஆட்கொள்ளப்படுவதை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. ஆக இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு எந்த விதமான செயல்களினாலும் நம்முடைய சொந்த பலத்தால் செய்வதல்ல, மாறாக இறைவனுடைய ஆவியால் மட்டும்தான் நம்மால் நல்ல காரியங்களை செய்ய முடிகிறது. இரண்டாவதாக இறைமகன் இயேசுனுடைய இந்த உலகிற்கு வருவதற்கான இறைவாக்கினருக்கான திட்டத்தை அவர் படிக்கிறார். ஏழைகளுக்கு நற்செய்தியும், விடுதலை, பாவங்கள் அடிமைத்தனம் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு விடுதலையும், பார்வையற்றவர்களுக்கு பார்வையும், அது வெறும் உடல் ரீதியான பார்வை மட்டுமல்லாமல் உண்மையை காண முடியாதிருக்கின்ற அறியாமையை துரட்டி அடிக்கின்ற திரையை விளக்குகின்ற ஒரு பார்வை. ஆண்டவருக்கு உகந்த யூபிலி ஆண்டை இறைமகன் இயேசு என்ற நற்செய்தி வாசகத்தில் மொழிகின்றார். இந்த யூபிலி ஆண்டு என்பது கடன்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு இழந்தவைகள் திரும்ப கிடைக்கின்ற காலம். ஆக இயேசுடைய வருகை ஒரு புதிய தொடக்கத்தை அந்த மக்களுக்கு அளிக்கிறது. மூன்றாவது முக்கியமான பாடத்தை இன்று என்ற வார்த்தையை இறைமகன் இயேசு பயன்படுத்துகிறார். இன்று இவைகள் நிறைவேறியது. இதை பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவர் கடந்த காலத்தினுடைய ஆண்டவர் அல்ல, நேற்று தினத்தான இறைவன் அல்ல, மாறாக இவர் நேற்றும் இன்றும் நாளையும் மாறாத கடவுளாக, கடவுளுடைய மீட்பானது இது எதிர்காலத்தில் நடக்கப் போகின்ற ஒரு விஷயம் அல்ல. அவருடைய மீட்பு காலம் இன்றே இப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் தொடங்குகிறது என்பதை தான் அவர் வலியுறுத்துகின்றாக. இறைமகன் இயேசு இன்று தன்னுடைய மீட்பை நம்முடைய வாழ்க்கையில் தொடங்க போகிறார்
என்பதை இந்த நற்செய்தி வாசமைக்கு எடுத்துரைக்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்க போகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் எத்தனை ஆண்டுகளாக மாதங்களாக எதுவும் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது இருக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலைக்கு இன்று இறைவன் ஒரு புதிய தொடக்கத்தை வைக்கப் போகிறார் என்பதை தான் இன்று என்ற ஒரு வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகிறதாக. இன்றைய நாளில் இறைவனிடத்தில் நாம் கேட்கின்ற ஒரு அருமையான விண்ணப்பம் என்னவென்றால், நம்மால் முடியாத அந்த காரியங்கள், நிறைவேற்ற முடியாத இருக்கின்ற அந்த இயக்கங்கள் அனைத்தையும் அவருக்கு அளிப்போம். இன்று இன்னிலிருந்து கடவுளை மீட்பு தொடங்கி இருக்கிறதாக. இதை பற்றி நாம் தியானிக்கின்ற பொழுது அந்த மக்களைப் போல் வியப்பில் ஆழ்வோம். இறைமகன் இயேசு இவ்வாறாக வரையவரை குறிப்பிடுகின்ற பொழுதும் அந்த மக்கள் அவரை வியப்பில் பார்த்தார்கள். ஆனால் அந்த வியப்பு ஆனதால் பெரு நேரத்தில் தொடர்ந்து நிற்கவில்லை, மாறாக அவர் மீது அவர்கள் காழ்ப்புணர்வு கொள்கிறார்கள். எவ்வாறு ஒரு தச்சன் மகனுக்கு இவ்வளவு ஞானம் வந்தது என்று கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் நாம் அவர்களைப் போல் இல்லாமல் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கை இன்று மாறப்போகிறது என்று விசுவாசம் கொண்டு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாத அனைத்து விண்ணப்பங்கள், செயல்கள், காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வன் தன்னுடைய மீட்பின் பணியை இன்று நம்முடைய வாழ்க்கையில் தொடங்கி இருக்கிறார். அவரை அனுமதிப்போம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆமீன். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் எல்லாமலை இறைவா, இந்த நாளிற்காக மக்கள் நன்றி கூறி நாள் எங்கள் அனைவருக்கும் ஒரு கொடையாக அளித்திரே மக்கள் நன்றி கூறுகின்றோம். நற்செய்தி வழியாக இடங்களில் அளித்த உயிருள்ள வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது என்று முழங்கிய உன் திருமகன் இயேசுவை போல இன்று நாங்கள் தூய ஆவிட்டு வல்லமையால் நிரப்பப்பட எல்லா கிருபையை எங்களுக்கு அளித்தரும். விடுதலை அளிப்பவரை, கவலைகளிலும் பயங்களிலும் தீய பழக்கங்களை சிறைப்பட்டு கிடக்கின்ற எங்களுக்கு இன்று உமது விடுதலையை தாரும். யதார்த்தமான வாழ்வின் சுமைகளால் நாங்கள் குருடாகி போகும் பொழுது உமது பேர் ஒளியால் நீங்கள் அகக்கண்களை திறந்து நன்மையை காண செய்தரும். ஏழைகளிடமும் கைவிட்டப்படுகளிடம் பரிவு காட்டும் நற்செய்தியாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியறலும். ஆண்டவரே, இந்த நாளில் புதிய அருட்கொடைக்காக செபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உடல் உள்ள ஆன்ம சுகத்தை அளித்து மறைநூல் வாக்கின் நிறைவேற்று என்று இயேசு சொன்னதைப் போல உமது ஆசீர்வாதங்கள் இன்று எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற செய்தலும். நாங்கள் எடுக்கப் போகின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உமது ஞானம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரை, பழைய கசப்புகள், தோல்விகளை கடந்து உமது அருள் ஆண்டில் மகிழ்ச்சியை நாங்கள் தொடங்க இந்த நாளில் எங்களுக்கு புதிய பலத்தை தாரும். எங்கள் சொல்லும் செயலும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் தருவதாக அமையட்டும். ஒரு பேரன்பின் நிழலில் எங்களை பாதுகாத்தலும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களை, எங்களுடைய குடும்ப தேவைகளை, எங்களுடைய சொந்த தேவைகளை, சமூக தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்தரலும். ஒரு பிரசனம் எங்களோடு தொடர்ந்து வருவதை நாங்கள் உணர்ந்து தூயாவினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு நாங்கள் செய்ய போகின்ற எல்லா செயல்களிலும் வெற்றி அடையும். எங்களுக்கு தேவையான மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஆண்டவரை எங்களுக்கு பெற்றுத்தாரும். உண்மையே நம்பியிருக்கின்ற எங்களுக்கு இந்த நாளை கொடையாக அளித்தீரே. இந்த நாளை நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ, ஒரு பிரசனத்தில் வாழ எங்களுக்கு துணையாக வந்து எல்லா கிருபைகளையும் எங்களுக்கு தந்தரலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.